இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாயால என் பேரை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நீ திரும்பி வரணும்னு கோவிலா போகணுமா? ஐயோ, அந்த மீனாட்சி அம்மா உன்னை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டா. உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். அம்மா, நான் தினமும் உன் கையை பிடிச்சிட்டு பேசுவேன். அம்மா எந்திரின்னு நீ கேப்பேங்கிற நம்பிக்கையில பேசிட்டே இருப்பம்மா. நீ சொல்றது உண்மைதாண்டி. எனக்கு தெரியும், எனக்கு நினைவில்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு உன் குரல் தூரமா கேட்டுக்கிட்டே இருந்தது. ஏதோ கனவுல இருந்த மாதிரி இருந்தது. என் பொண்ணுங்க கிட்ட நான் திரும்ப வந்துடணும்னு எனக்கு துடிச்சிட்டே இருந்தது. அந்த மீனாட்சி அம்மா தான் என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டா. எப்படி இருக்கீங்க? அத நாங்க கேட்கணுமா? நீங்க எப்படி இருக்கீங்க? என் ரெண்டு பொண்ணுங்களை பார்த்த உடனே எனக்கு உடம்புல ஏதோ பலம் வந்த மாதிரி இருக்கு. நான் நல்லாதான் இருக்கேன். ஆண்டி, உங்களுக்கு கான்சியஸ் வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட திருப்பதிக்கு வேண்டி இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் குடும்பமா போய் வேண்டுதலை நிறைவேற்றிடலாம். என்ன ஆச்சுங்க? இல்ல, என்னால இந்த கல்யாணம் இப்படி தடப்பட்டு போயிடுச்சேன்னுதான். அதையெல்லாம் இப்ப நினைக்காதீங்க. கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். என்னது கல்யாணமா? என்ன சொல்றீங்க? ஆமாமா, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு. கல்யாணத்துக்கான துணி நகை எல்லாமே வாங்கியாச்சு. நீ எழுந்து வருவேன்னு ஒரு நம்பிக்கையில தான் எல்லாத்தையும் பண்ணோம். எங்க நம்பிக்கை வீண் போகலமா? நல்ல வேலை, இந்த நேரத்துல நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்க. மீனாட்சி தான் உங்களே நினைச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தத்திலே இருந்தா. நீங்க கூட இல்லாம இருந்திருந்தா இந்த கல்யாணத்துல அது எங்க எல்லாருக்குமே பெரிய குறையா இருந்திருக்கும். இனிமே இந்த கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா நடக்கும். ஆண்டி, உங்க ஆசீர்வாதத்தோட எங்க மேரேஜ் நடக்கும். இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாப்ள.